புதிய ஒரு உலகம் செய்வோம் என்றான் பாரதி. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது, ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா. ஆனால் காலம் கலிகாலமாகிவிட்டதோ. வெளியே செல்லாதே பாப்பா, பாலியல் கொடுமைகள் பாப்பா, நீ முடங்கியே கட பாப்பா, நிச்சயம் உன் சிறகுகள் உடைக்கப்படும் பாப்பா என அவலட்சணைக்குரிய நம்ம சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் இது மனித அமர்வதற்கான தோல்வி, சமூகத்தின் பிசகள், அது மாத்திரம் இல்லாமல் ஆன்மீகத்திற்கான சோதனை. நான் ஒன்று கேட்கிறேன், இந்திய தேசத்தில் எத்தனை பெண் தெய்வங்கள் உள்ளன? கோடியோ கோடி. பெண் தெய்வங்களை வணங்கும் இந்திய தேசத்து மாநிலர்களை மாறுதட்டி சொல்லுங்கள், எங்கள் இந்திய தேசத்திலும் இப்படிப்பட்ட அவலட்சணைகள் நடக்கிறது என்று. ஒரு குழந்தையில் சிரிப்புக்குள் தான் இந்த முழு உலகத்தின் அமைதியே அடங்கியிருக்கிறது என்கிறார் கார்ல் மார்க்ஸ். அது மாத்திரமல்லாமல் மௌனமாக அழுகிற குழந்தையின் குரல் ஆகாயத்தை விளக்கும் சத்தம். மௌனமா இருக்கலாம், ஆனால் செயலற்று இருக்க முடியாது என்பதை இந்த சமுதாயத்திற்கு நான் நிச்சயம் முழக்க முடிகிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, பள்ளி நிலைகளில் விழிப்புணர்வு. நல்ல கல்வி என்பது புத்தகம் மட்டுமல்ல, பாதுகாப்பும் தான். அது மாத்திரமல்லாமல் பெற்றோர்களுக்கான கருத்தரங்கு. ஒரு குழந்தையின் மௌனம் ஒரு எச்சரிக்கையின் சட்டம். அதை அறிவது பெற்றோர்களுடைய அத்தியாய கடமையாய் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சமுதாய கலை விழிப்புணர்வுகள், சட்ட விழிப்புணர்வுகளை எல்லா இடங்களிலும் நாம் கூறுவது போஸ்கோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் அகைன்ஸ்ட் செக்ஷுவல் அஃபென்ஸ். சட்டம் இருக்கிறது, ஆனால் அதை செயல்படுத்த நாம் தான் விழிப்போடு இல்லை. சமூக ஒத்துழைப்பு முக்கியம். நாம் ஒவ்வொருவரும் காவலர்கள். எத்தனை பேர் ஒன்றுகிறீர்கள்? ஒவ்வொரு கவனியாத பக்கங்களிலும் நாம் தான் விழிப்போடு இருக்க வேண்டும். யாரும் மேடைகளில் பேச துணியாத பக்கங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் சோஃபி மாமின் பிள்ளைகளாகிய நாங்கள் அப்படியே நெஞ்சின் வீரமும் ரோத்திரமும் உடையவர்களாக நாங்கள் முக்கியமாக வாழ்வுகளை உனக்கு சொல்லுகிறேன். ஆபாச படங்களை வேறொரு அடி. இதை சொல்வதற்கு நான் ஒரு நாளும் அஞ்ச மாட்டேன். ஒரு ஆணாக அது ஒரு உண்மையான உணர்ச்சியை கொள்ளும், ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும், மனித குலத்துக்கு அவலட்சணையை சேர்க்கும். நீ பிணம் போல அலையாது, கூறு செய்யும். உன்னை மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை கெடுக்கும். நான் மீண்டும் முழக்கம் விடுகிறேன். என் அறக்கூவலை நான் இது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை மேடைகள் கிடைத்தாலும் இதை நான் நிறுத்த மாட்டேன். ஆபாச படங்களை, வாலிபர்களை நிறுத்துங்கள். அதை விட்டு வெளியே வாருங்கள். உன் தாயும் பெண்தானே, உன் உடன் பிறந்தவரும் பெண்தானே, உனக்காக பிறந்தவரும் பெண்தானே, உனக்கு பிறந்தவரும் பெண்தானே, உலகில் இருக்கும் பிறப்பெண்களும் பெண்கள் தானே. அவர்களை போலதான் மாற்ற வேண்டியது உன் போக்கை தான். பாலியல் பலாத்காரம், துஷ்பிரயோகம், தீண்டல், அத்துமீறல், துன்பப்படுத்தல், இன்னும் எத்தனையோ நம் தேசத்தில் அவலட்சணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மௌனமாய் இருக்கலாம், ஆனால் செயலற்று இருக்கக்கூடாது. மீண்டும் கூறுகிறேன், மௌனமாய் இருக்கலாம், ஆனால் செயலற்று இருக்கக்கூடாது. ரவுத்திரம் செய்து பழகும். ஒரு குழந்தையின் குரல் மௌனமாக இருந்தால் அந்த சமூகம் பேச தகுதியற்றதாகும் என்று ஆணித்தர